சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். குரு வாழ்க, பங்காரமா வாழ்க. சக்திகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஓம் சக்தி. குழந்தைங்களுக்கெல்லாம் அன்பான வணக்கங்கள். கிறிஸ்டியானில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். கிறிஸ்டியானில் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் சேனல் சார்பாக நன்றியும் தெரிவித்துக்கிறேன். எல்லாரும் போன வாட்டி கதையை கேட்டீங்களா பிள்ளைங்களா? கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் தெரியப்படுத்திக்கிறீங்க. ரொம்ப நன்றி செலுத்துறோம். பாத்தீங்கல்ல, போன கதையில யார் கதையை பார்த்தோம்? கொடுக்கிற வாய்ப்பையும் கிடைக்கிற வாய்ப்பையும் பயன்படுத்திக்கொள் மகனே, அம்மாவுடைய அருள்வாக்க அந்த ஷேக்ஸ்பியர் கதை மூலமா பார்த்தோம். ஷேக்ஸ்பியர் எப்படி படிப்படியா வாழ்க்கையில முன்னேறினாரு. ஆனா ஒரு 2 ஆண்டு வந்து பெரிய கொடிய நோயால ஊர்ல வந்து லாக்டவுன் பண்ற மாரி ஊர்ல வந்து எல்லாத்தையும் லாக்டவுன் பண்ணிட்டாங்க அந்த காலத்துல. இப்ப நம்ம கோவிட் மாரி அந்த காலத்துல ஒரு கொடிய நோயால பாதிக்கப்பட்டப்ப அந்த 2 ஆண்டு காலத்தை அவர் எப்படி அதை வந்து சாதகமா அந்த அந்த சோதனை காலத்தை வந்து அவர் சாதனையா பயன்படுத்தினார் பத்தியா? அதே மாரிதான் நமக்கும் இன்னைக்கு ஒரு சில நாட்கள் கிடைக்குது. ஒரு 2 நாள் கூட ஒரு வீக்கெண்ட் கிடைக்கலாம். அதை கூட நம்ம சாதனையா பயன்படுத்தலாம். நம்ம உடம்பு முடியாம ஒரு சிலவங்களை வீட்டுல உட்கார்ந்து இருக்கலாம். அந்த நேரத்தை நம்ம அந்த டைமை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாம, காலம் பொன்போன்றது. இன்னைக்கு காலத்தை விட்டுட்டு நாளை காலம் கிடைக்காது, சரிதா? அதனால கிடைக்கிற வாய்ப்பை வந்து அந்த ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில வீட்லயே இருந்தா கூட ஏதாவது ஒரு தொண்டு செய்யலாம். அதனால கிடைக்கிற வாய்ப்பை வந்து பயன்படுத்தினால்தான் இன்னைக்கு அவர் உலகம் போற்று மகாமேதையா ஷேக்ஸ்பியர் விளங்குறார், தெரியுதுங்களா? அவ்வளோ அந்த 2 ஆண்டுகள் அவ்வளவு புக்குகள், கவிதைகள், நாடகங்கள்லாம் அவ்வளோ இயற்றி பெரிய நிறைய புத்தகங்களை வெளியிட்டு இன்னைக்கு உலகத்துக்கே பெருமை சேர்க்கிற அளவுக்கு அவர் இருக்கிறாருன்னா அந்த காலத்தை வந்து வேஸ்ட் பண்ணல. 2 ஆண்டு காலம் நம்மளால முடியாதுன்னு முடங்கி நிக்கல, அதை பயன்படுத்திக்கிட்டார். அதே மாதிரி சின்ன வயதா இருந்தாலும் படிக்காட்டினாலும் பெரிய மகாமாதியார் நாடகத்தை அவர்ல இயற்றி தந்த திறமை வழியில கொண்டு வந்துக்காரு. அதனால இதெல்லாம் பாக்குற பிள்ளைங்க எல்லாம் நம்மளாலையும் முடியும். ஒரு திறமை உங்ககிட்ட இருக்கிற திறமைய எல்லார்கிட்டையும் ஒரு திறமை இருக்குது, தெரியுங்களா? யாருக்கிட்டமே கடவுள் வந்து எல்லாரையுமே ஒரு திறமையோட தான் படைச்சிருக்கிறார். யாருமே திறமை இல்லாம கடவுள் படைக்கவே இல்லை. நம்ம திறமையை வந்து நாம என்ன செஞ்ச மூடி வச்சிருக்கிறோம். நம்ம திறமைகளை வந்து நாம தான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில கொண்டு வரணும். இந்த கிறிஸ்டியானில பாத்தீங்கன்னா ஒரு சில பிள்ளைங்க பாக்குறத பேசுறது அந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடும் பாருங்க. பிள்ளைங்க என்ன கம்பீரமா இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடு, தெரியுங்களா? அந்த பிள்ளைங்க நான் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. எல்லா பிள்ளைங்களுமே கிறிஸ்டியானில அந்த பிள்ளைங்க பெரியவங்க கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு பெரிய இன்னமும் ஆன்மீகவாதிகள் மாரி சொற்பொழிவு செஞ்சவங்க மாரி இந்த கிறிஸ்டியானில பிள்ளைங்க எல்லாம் அவ்வளவு இன்ட்ரோடியூஸ் பண்றத பார்த்தா எனக்கே ஒரு சக்தி சொன்னாங்க, அப்பா அந்த குட்டியை பாத்துங்க என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாப்பா, அதெல்லாம் சூப்பரா பண்ணுது பாருங்கன்னாங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது நம்ம குழந்தைங்களை நினைச்சு. அதனால இந்த ஒரு 10 குழந்தைங்க மட்டும் வரக்கூடாது, இன்னும் நிறைய குழந்தைகள் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும். உங்க வாழ்க்கையில நடந்த அற்புதங்களை கிறிஸ்டியானில நீங்க வந்து நான் இதை மாரி செய்த, எனக்கு இதை மாரி வந்தது, நானும் இதை மாரி செய்ய போறேன், எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு, நீங்களும் இதை மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளும் சொல்லறதும் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுக்குதான் இந்த சேனல நடத்துறாங்க. உங்களை ஆன்மீகத்தை, அம்மாவோட ஆன்மீகத்துல நீங்க எந்த அளவுக்கு பக்தி, அந்த தொண்டு, தர்மம், தியானம் என்னெல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்க, இதனால உங்களுக்கு என்னெல்லாம் பயன் கிடைச்சது, நான் இதெல்லாம் எங்க வாழ்க்கையில நான் இதெல்லாம் முன்னேறி வந்திருக்கிறேன், எனக்கு அம்மா கும்பிட்டு இப்படிதான் வந்து ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். அது ஒவ்வொரு குழந்தைகளும் பகிரமா இந்த கிறிஸ்டியானில வந்து நீங்க ஒளிபரப்புனீங்கன்னா அது மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும், தெரியுதுங்களா? இதை பாக்குற எல்லாரும் இதெல்லாம் நமக்கு ஒரு பாடமா இருக்கின்றதுனாலதான் இந்த வீடியோவே நாங்க உங்களுக்கு போடுறோம். அதனால இதெல்லாம் பார்த்து நீங்க எல்லாம் பயன்பெறணும். சரி, கடவுள் வந்து படைச்சுக்கிற ஒவ்வொரு பொருட்களையும் எதுலையுமே கடவுள் வந்து எல்லாத்துக்குமே ஒரு இது தன்மை வச்சிருக்கிறார், ஒரு அறிவு வச்சிருக்கிறார். எல்லாமே உலகத்துல பயனடையணும், எல்லாரும் பேரும் நிலைக்கணும்ன்றதுனாலதான் அம்மா ஒரு அருள்வாக்கு சொல்லுவாங்க. அம்மாவோட அருள்வாக்கு சொல்லட்டுமா? செல்லாத காசிலும் செப்பு உண்டு மகனே. நாம எல்லாம் என்ன பண்ணோம், ஒரு காசு வந்து பழைய காசு முடிஞ்சு போச்சுன்னா இது செல்லாது, ஓரமா தூக்கி போட்டுடும். அது உள்ளேயும் ஒரு செப்பு ஒண்ணு இருக்குது. அந்த செப்பை நீங்க வந்து அந்த அந்த கடையில போய் அந்த அந்த காயின்ஸ் எல்லாம் உருக்கி எடுக்கிறாங்க பாருங்க, அந்த கடையில போட்டா கூட அதுல இருக்கிற ஒரு செப்பு கூட ஒரு வேல்யூவா ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். செல்லாத காசுல கூட செப்பு உண்டு மகனேன்றது ஒரு மகத்துவமான அறிவாக்கு. நம்மள செல்லாத காசியா இருக்க நம்மள கூடிய செல்லாத காசையை கூட செல்லுபடி செய்பவர் தான் மருவத்தூர் அம்மா ஆன்மீகம். மருவத்தூர் அம்மா என்ன செய்வாங்கன்னா, என்னால முடியாதுன்ற ஒருத்தங்களை கூட அவங்களை கொண்டு தொண்டு செய்ய வைப்பாங்க. போன வாட்டி கதையை பாத்தீங்கல்ல, ஒரு பெரிய பணக்காரூட்ட அம்மாவால அவங்களுக்கு முதுகு வலி, தொண்டு செய்ய முடியாதுங்க, அவங்கள கூட சும்மா லைன் நின்று போய் சப்தமாதா கோயில்ல போய் வாங்க சக்தி லைன் அனுப்பு, அதுவே போதுன்னாங்க. அந்த சிறிய தொண்டை கூட இவங்க, ஐயா இந்த அம்மாவுக்கு இடுப்போலி, இந்த காலத்துல நம்மள ஐயா இந்த அம்மாவுக்கு இடுப்போலிமா, இந்த அம்மா நிக்க முடியாதுமா, நீலாம் தொண்டு செய்ய வேண்டிய மாறமா, போமா போய் உக்காருமா, எங்காவது போமான்னு அம்மா விரட்டாம அந்த அம்மாவுக்கு ஒரு வாய், முன்னாலே முடியுமா,
போய் போய் கத்த கொண்டையில போய் நின்று கொஞ்ச நாய் வாவான்னு கூப்பிடு, அது தொண்டுதான். எவ்வளவு அழகா அம்மா செல்லாத இருந்து அவங்க செல்லுபடி பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, போன கதையில பாத்தீங்கல்ல. அந்த அம்மாவுக்கு அவங்களுக்கு ஒரு, அதாவது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் தொண்டுக்குன்றத ஒரு அற்புத காட்சியும் கொடுத்துருக்காங்கன்னா, ரூத்ராமா வந்து செல்லாத இருந்த அவங்களை எப்படி செல்லுபடி பண்ணி வச்சிட்டாங்க பாத்தீங்கல்ல. அதே மாதிரிதான் இப்ப செல்லாத காசு எப்படி இன்னொருத்தர் வந்து ஒரு அன்பர் வந்து முதல்ல அம்மா கதையை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம கதைக்கு போவோமா. அப்புறமேட்டு அம்மா ஒரு 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 ஏழை ஒருத்தர் வந்து என்ன பண்ணாராம், அம்மா கிட்ட வந்து அருவா கேட்டாராம். அம்மா, நான் ரொம்ப ஏழையா இருக்கிறேம்மா, இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் உனக்கு தூண் கட்டுறாங்க, என்னென்னமோ தர போடுறாங்க, என்னென்னமோ செய்யறாங்கம்மா, உனக்கு நிறைய பணக்காரங்களா என்னென்னமோ செய்யறாங்க. ஏன்னா பண வசதி உள்ளவங்க சந்தோஷப்படுவாங்க, தூண் கட்டுவாங்க, தர போடுவாங்க, நிறைய பெருசா அன்னதானம் பண்ணுவாங்க, அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க செய்வாங்க. இதை பார்த்து இந்த அன்பருக்கு ரொம்ப மனசுல ஏக்கம் வந்து போச்சு. அம்மா, என்கிட்ட பணமே இல்லம்மா, என்கிட்ட வசதியே இல்லம்மா, நான் என்னம்மா உனக்கு செய்ய முடியுமா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லம்மா ரொம்ப கவலைப்பட்டாராம். அதுக்கு நம்ம மருத்துவரம்மா பங்காரம்மா என்ன தெரியுமா சொன்னாங்களாம், மகனே, நீ எதுவுமே எனக்கு செய்ய வேணாண்டா, அம்மா தாயே சொல்லிட்டு ஆத்மார்த்தமா சொல்லிட்டு நீ ஒரு முறை அம்மா அன்பா ஒரு பாசமா ஒரு முறை அங்கவலம் மட்டும் வாடா, அது போதும். எங்க கோயிலை சுத்தி அங்கவலம் வந்தீங்கன்னா அந்த அங்கவலத்தையே நான் வந்து 10,000 ரூபாய் சமமா ஏத்துக்கிறேன்டா மகனேன்னு சொன்னாங்களாம். யாருக்கு? ஒரு ஏழைக்கு. எல்லாருக்கும் கிடையாது. யாருக்கு அம்மா சொன்னாங்களோ அவருக்கு தான். தெரிஞ்சுங்களா? நாம அதனால ஒரு பழைய பணக்காரன் நான் அங்கவலம் வந்துட்டா எனக்கு 10,000 அம்மா வீடு கட்டிக்கா சொல்லிட்டு நம்ம காசை எடுத்து மிச்சப்பத்து அலமாரில் வைக்கிறது கிடையாது. தெரிஞ்சா பிள்ளைங்களா? அதனால ஒரு ஏழையே வசதியே இல்லாதவனுக்கு அம்மா சொன்ன அருள்வாக்கு. அவனையும் மனசை திருப்திப்படுத்தணும், அவனையும் செல்லுபடி பண்ணணும்ன்றதுக்காக அம்மா நீ ஒரு முறை கோயிலை சுத்தி அங்கவலம் வாடா, இதை நான் 10,000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்டான்னு சொல்லிச்சான். அவருக்கு ரொம்ப மனசு சந்தோஷம். செல்லாத இருந்த என்ன கூட அம்மா செல்லுபடி பண்ணி வச்சுட்டாலே, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதே நினைச்சு என்ன கூட இந்த அம்மா பெரிய ஒரு செல்லுபடி பண்ற அளவுக்கு என் மனசை திருப்தி பண்ணிட்டாலேன்னு சந்தோஷப்பட்டாராம். புரிதுங்களா? இதுல இருந்து என்ன, மருவத்தூர் அங்கவாலம் வர்றது அவ்வளவு மகிமை வாய்ந்தது. ஆடிப்பூர அங்கவலம் அதே மாதிரி பெரிய மகிமை வாய்ந்தது. எல்லாரும் மருவத்தூருக்கு எப்பெல்லாம் போறீங்களோ, சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் என்னால முடியாது, போன கதையில சொன்ன மாதிரி முடியாதுன்னு சொல்லாம நம்மளாலையும் முடியும், அங்கவலம் வர்றது அவ்வளோ ரொம்ப மகத்துவானது. அதனால மருவத்தூருக்கு போனீங்களா எல்லாரும் அங்கவலம் வாங்க. பிள்ளைங்களா புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இப்ப கதைக்கு போவோமா. ஒரு குயவன்னா யாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு பானை செய்யறவர். ஒரு பானை செய்யவர் அவர் தொழில தெய்வம் பானை செய்து செய்து கடையில போய் விற்கிற வேலை தான் செய்வார். அவங்க வீட்டுல வந்து எல்லாரும் பானையெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அப்படி இருக்கிற அந்த குயவன் என்ன பண்ணுவாரு, அவர் வந்து மலை மேல அவர் வீடு இருக்குது. ஆனா அவர் வந்து தண்ணி பிடிக்கணும், தினம் பானை செய்யறதுக்கு தண்ணி வேணும், வீட்டுல குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். அதனால என்ன பண்ணுவாரு, 2 பானை எடுத்துக்குவார். 2 பானையிலையும் 2 பக்கம் 2 ஒரு பெரிய நீங்க மூங்கில் கையை கட்டி அது 2 பானையிலும் இப்படி ஒரு உரி மாரி தொங்க விட்டுருவார். 2 பக்கம் 2 பானை தொங்கும் கயிறுல, மேல ஒரு மூங்கில்ல ஜாயின் பண்ணி வச்சிருப்பார். அந்த மூங்கில எடுத்து தன்னுடைய தோல்ல வச்சுப்பார். தோல்ல வச்சுக்கிட்டு, புரிஞ்சுக்கிட்டுங்களா எப்படி இருக்குன்னு? மூங்கில் அது கீழே 2 பானை தொங்கும், தோல்ல வச்சுக்கிட்டு போய் மலையில இருந்து கீழே இறங்கி வந்து தண்ணி கொண்டு போவார். தினமும் தண்ணி கொண்டு போய் அதை கொண்டுதான் பானை செய்வாரு. அதை கொண்டு குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுப்பாரு. இப்படி இருக்கிறப்ப ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணும், அந்த வீட்டுல கொண்டு வச்ச உடனே ஒரு பானையில மட்டும் முழுசா தண்ணி இருக்கும், இன்னொரு பானையில மட்டும் அரை பானை தான் தண்ணி இருக்கும். இது தினமுமே இப்படி நடக்கும். இந்த குயவனும் பாப்பாரு, இது என்ன இந்த பானையில அரை பானை தான் தண்ணி வருது, இதுல முழுசா வருது. இருந்தாலும் அவர் மௌனமா கம்முன்னு இருந்தார். அப்ப இந்த முழுசா பானை இருக்க தண்ணி என்ன பண்ணுமா, அந்த பானை அந்த அரை பானைய பார்த்து பேசுமா, நீ பாரு, நான் பாரு முழுசா தண்ணியோட நான் தான் முழுசா குயவனுக்கு பயன்படுறேன், நீ வந்து பாதி தண்ணி தான் கொண்டு வர, நீ முழுசா பயன்பட மாட்டேன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் ஏளனமா பேசி சிரிச்சுன்னு இருக்குமா. இந்த பானை என்ன பண்ண, அரை தண்ணி இருக்கிற பானை என்ன பண்ண கம்முன்னு இருக்குமா. ஒரு நாளைக்கு சொல்லி சொல்லி சிரிச்சுன்னு பார்த்து இதுக்கே மனசு கஷ்டமாயிட்டு, அந்த முழு பானை தண்ணி வருது பாரு, அந்த முழு பானை அந்த தண்ணி சொல்லுமா, தண்ணி இருக்கிற பானை சொல்லுமா, உன்னையா இவர் வச்சுருக்கிறாரு, நீ முழுசா பயன்பட மாட்டுற, உன்னை தூக்கி போட்டுட்டு உடச்சு போட்டுட்டு வேற ஒரு பானையை வச்சாலும் பரவாயில்ல, அது முழுசாவது தண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். நீ இன்னமோ தெரியல, பழைய ஆறா பானை தான் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குற, உன்னை பாதி தான் நீ பயன்படுற, உன்னை தூக்கி போட்டு போவாம ஏன் தான் இந்த கொய்யம் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் இது ஏளனமா சிரிச்சுக்கிட்டே இருக்கும். இதை வந்து இந்த பானை இந்த கொய்யான் வந்து இது ஒவ்வொரு நாளும் இதோட சொற்பொழிவா கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இது என்ன பேசுதுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். அப்ப ஒரு நாள் இந்த அரை தண்ணி வருது பாரு பானை, அந்த பானை சொல்லிச்சான் அந்த குயவனை கேட்டு, ஏங்க என்னை வச்சுன்னு இருக்கிறீங்க, இந்த பானை சொல்ற மாரி முழு பானை தண்ணி சொல்ற மாதிரி என்னை தூக்கி போட்டு உடச்சு போட்டுட்டு எனக்கு பதில் வேற பானையை வச்சுக்கலாங்கன்னு சொல்லி இருக்குது பாருங்க. ஆனா அவரு அதை காதல வாங்கிட்டு கம்முன்னு இருந்துட்டார், தூங்கிட்டார்.
மறுநாள் காலையில என்ன பண்ணிக்கிறாரு, இந்த 2 பானையும் கொண்டு போய் வழக்கம் போல தண்ணி எடுக்க மலையில இருந்து கீழே இறங்கி வந்து தண்ணி எடுத்துன்னு போயிட்டு, தண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி பாதி வழியில அந்த பானை 2 இறக்கி வச்சுட்டு அந்த பானை கிட்ட சொன்னாராம். எந்த பானை கிட்ட? அந்த அரை தண்ணி கொண்டு வருது பாரு பானை, அந்த பானை கிட்ட சொன்னாராம், நீ திரும்பி பார், நீ வந்த வழியை திரும்பி பாருன்னு சொன்னாராம். அந்த பானை திரும்பி பார்த்தது. ஏன் அப்படி சொல்றாரு ஒண்ணும் புரியலையாம். திரும்பி பார்த்தா நிறைய பூக்க 2 பக்கமும் சாலை ஓரமெல்லாம் பூ நிறைய பூத்து குலுங்கி பூஞ்சோலைய அழகா இருந்துதான். உடனே அந்த என்ன எதுக்கு பார்க்க சொன்னீங்கன்னு அந்த பானை கேட்டுச்சான். அந்த குயவன் சொன்னாராம், இந்த இவ்வளவு பூ பூத்துக்குது பாரு, இது காரணம் நீ தான் சொன்னாராம். அந்த பானைக்கு ஒண்ணுமே புரியல. நான் எப்படி காரணமாவேன்? நான் தான் உங்களுக்கு எப்பவுமே அரைப்பானி தன்னை தானே வரேன். நான் உங்களுக்கு ரொம்ப முழுசாவும் யூஸ் பண்ண மாட்டீங்களே, என்ன பாதிதானே நான் பயன்படுறேன். நான் எப்படி இதனால உங்களுக்கு பயன்பட்டேன்னு சொல்றேன். என்னால இந்த பூங்கா உருவாச்சுன்னு எப்படி சொன்னீங்கன்னு கேட்டுச்சான். அப்ப அந்த கொயவன் சொன்னாராம், நான் உன்னை தினம் தண்ணி கொண்டு வரக்குள்ள பார்த்தேன். ஒரு பானையில மட்டும் முழுசா தண்ணி இருக்கும், இன்னொரு பானையில பாத்தீங்கன்னா அரை பானை தான் தண்ணி இருந்தது. ஏன் நீ நான் 2 பேரையும் முழுசாதான் கொண்டுன்னு வரேன். ஆனா பாதி தூரம் வர 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 உங்க தண்ணி எல்லாம் ஏன் குறைஞ்சி போகுதுன்னு பார்த்தேன். குறைஞ்சி போனா உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு விரிசல் இருந்ததை பார்த்தேன். அதனாலதான் உனக்கு இத மாரி ஆச்சுன்னு சொன்னாராம். தண்ணி எல்லாம் கீழே விழுதுன்னு சொன்னாராம். உடனே அந்த பானை சொல்லிச்சான், நீ உங்ககிட்ட சின்ன விரிசல் இருந்ததுனால இந்த குறையே நான் எடுத்துக்காம இதை நிறைய பயன்படுத்தினேன். இந்த குறையை கொண்டு உன்னை தூக்கி போடாம, ஓ சரி உங்ககிட்ட தண்ணி நீ வழியெல்லாம் தண்ணியை ஊத்திக்கிட்டே வந்துடுற. நீ தண்ணி ஊத்திக்கிட்டே வரதுனாலதான் 2 பக்கமும் தண்ணி ஊத்திருந்தால மேல வரக்குள்ள நீ அரைப்பானையா வர. அதனால நான் என்ன பண்ணேன்னா உன்னை முழுசா பயன்படுத்த வேண்டி உங்ககிட்ட வர நீரை கொண்டு நான் 2 பக்கமும் சாலை ஓர பக்கம் விதைகள், பூவோடைய விதைகள் எல்லாம் வீசி எறிஞ்சேன். பக்கத்தெல்லாம் நான் போட்டேன். அதனால உங்ககிட்ட இருந்து வர ஒழுகுற தண்ணி அந்த விதைகள் மேல பட 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 அந்த விதைகள் முளைக்க ஆரம்பிச்சது. நான் ஒரு பக்கம் தூக்கின்னு வரக்குள்ள இந்த ஒரு பக்கம் எல்லாம் பூஞ்சோலையா மாறிச்சு. அதனால உன்னை அடுத்த நாள் மாறி தூக்கினதும் ஒவ்வொரு நாளும் உன்னை மாத்தி மாத்தி நீ வலது பக்கம் இடது பக்கம் உன்னை மாத்தி மாத்தி தூக்கின்னு வந்ததுனால உன் பானையில இருந்த ஒழுகுற அந்த தண்ணீரானது இடது பக்கம் வலது பக்கம் அந்த சாலை ஓரமா ஊத்த ஊத்த 2 பக்கம் போட்ட அந்த 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 விதையானது விளைந்து பூ செடியாகி பூத்து இப்ப ஒரு பூஞ்சோலையா இந்த வழி நிறைக்க அழகா நான் மலையிலிருந்து அந்த ஏரிக்கரை வரைக்கும் வரும் பூஞ்சோலையா இருக்கிறதுக்கு காரணம் நீதான் சொல்லிச்சான். அப்பதான் அந்த குயவன் சொன்னாராம், உன்னுடைய சிறிய ஓட்டையை கூட நான் சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன். அதனால்தான் எனக்கு பெரிய பூஞ்சோலை ஆயிருக்கு. இந்த பூவை கொண்டுதான் நான் கடவுளுக்கு பூஜை பண்றேன்னு சொன்னாராம். அதை கேட்ட உடனே தான் அந்த பானைக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகி போச்சான். பரவாயில்லையே, செல்லாத காசா இருக்கு, செல்லாத ஒரு பானையா இருக்கிற என்னையும் இந்த விவசாயி செல்லுபடி ஆக்கிட்டார். தெரிஞ்சுங்களா? அதை தூக்கி போட்டுல. அதே மாதிரிதான் நம்ம கிட்ட ஒவ்வொருத்தங்கிட்டையும் செல்லாத காசுலயும் செப்பூண்டு மகனே அம்மா சொன்ன நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒரு சக்தி ஒண்ணு இருக்குது. அதை கொண்டு நாம என்ன செய்யலாம்? அம்மா நம்மள இந்த ஆன்மீகத்துல செல்லாத அந்த எப்படி ஓட்ட பானையா விரிசல் இருந்த எல்லாருக்குமே விரிசல் இருந்த பானை மாரிதான் நாமளும் செய்த கர்மவினை காரணமாக இந்த பிறவி எடுத்து வந்துட்டோம். பிள்ளைங்க எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன் இந்த கதை. இப்ப நான் உங்களுக்கு கன்க்ளூஷன் கொடுக்கறேன். அதாவது இந்த செல்லாத காசு எப்படி செல்விபடி அவர் பண்ணாரோ, அந்த பானையில இருந்து ஊத்தின தண்ணியை கொண்டு பெரிய பூஜோலையா மாத்தினாரு இல்ல, அதே மாதிரி நாமளும் ஏதோ ஒரு செய்த கர்மவினா பாவங்கள், புரியுதா பிள்ளைங்களா? இந்த பாவங்கள் மூலியமா நாமளும் இந்த உலகத்துல எல்லாருமே பிறவி எடுத்துட்டோம். இந்த பிறவியை எடுத்த நம்மளுக்கு அம்மா நம்மளையும் செல்லுபடி ஆக்கி இந்த உலகத்தில் நம்மளையும் நல்ல நிலைமையில வாழ வைக்க வேண்டியதான் பக்தி, தொண்டு, தர்மம், தியானம் இதெல்லாம் கடைபிடிக்க சொல்றார். ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பக்தி, தொண்டு, தர்மம், தியானம் இதை கடைபிடிக்க எப்படி அந்த விவசாயி அந்த பானை செய்யறவன் ஒவ்வொரு நாளும் செடியில் அந்த பானையில இருந்து தண்ணி 2 வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கம் சாலையில ஊத்ததுனால ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊத்தத்தானே அது பூஞ்சொலியா மாறுது. அதே மாதிரி நாமளும் ஒவ்வொரு நாளையும் ஆன்மீக பணிகள், பக்தி, தொண்டு, தர்மம், தியானம் வீட்டில இருந்தாலும் கடைபிடிச்சாதான் நம்ம ஆன்மாவில் இருக்கிற அழுக்கெல்லாம் போய் நம்ம ஆன்மாவை சுத்தி எவ்வளவு அழுக்கு போட்டி, பொறாமை, கோபம் எவ்வளவோ வச்சிருக்கிறோம். இந்த அழுக்கெல்லாம் இதெல்லாம் போக 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 நம்ம ஆன்மாவும் நல்ல அழகா நல்லா சுத்தி பூத்து குலுங்கும். எப்படி அது பயனுள்ளதா பூத்து குலுங்கின மாதிரி நம்மளும் ஆன்மா பரிசுத்தமாகி ஆண்டவனுடைய அருளை பெருட்டு முக்தி அடைய முடியும். தெரியுதுங்களா? அதனால நமக்கு நம்ம கிட்ட எந்த ஒரு அதாவது முடியாது இல்லாம சின்ன ஒரு ஓட்டையா இருந்தாலும் அந்த ஓட்டையே அவர் சாதகமாக்கினார். அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற ஒரு இயலாமையை கூட அந்த இயலாமையை கொண்டே நம்ம படிக்கட்டா மாத்தி நம்மளால முயற்சி பண்ணதான் இந்த பானை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற கதை. அதனால அம்மாவுடைய அருள்வாக்கு எந்த ஒரு ஆத்மாவும் நீ கேட்கலாம், அந்த பானை எப்படி பேசும்? சின்ன பசங்க சும்மா கிண்டலா கேட்பீங்க, பானை பேசுறதெல்லாம் எப்படி கொய்யோன்னு கேட்கும், பானைகள்லாம் பேசுமான்னு கேக்குறீங்க. அம்மா சொல்லுது,
உனக்கு உன் ஆன்மா பேசுறத நீ ஆன்மா தியானம் பண்ண பண்ண பரிசுத்தமா ஆகமாக உன் ஆன்மா பேசுறத உன்னால உணர முடியும்னு அம்மா சொல்றாங்க அருள்வா. ஆன்மா ஒவ்வொரு உயிர்களிலும் ஆன்மா இருக்குது. டேபிள்ல ஆன்மா இருக்குது, கம்ப்யூட்டர்ல ஆன்மா இருக்குது, எல்லாத்துல ஒயர்ல ஆன்மா இருக்குது, டிவில, மண்ணுல, புல்லுல, செடி கொடி மரம் பூ செடி புத்தகம் எல்லாமே ஆன்மா தான். அசையும் பொருள் அசையாத பொருள் எல்லாமே ஆன்மா தான். எல்லாத்துலயுமே ஒரு உயிர் தான் இருக்குது. அதுல அதுல உயிரோட நடமாதார பொருட்களையும் ஆன்மா இருக்கிறதுனாலதான் நம்ம எப்படி அந்த குயவன் அந்த பானை செய்யக்குள்ள அதோட லயித்துட்டான், அதோட ஐக்கியமாயிட்டான். ஐக்கியமாகக்குள்ளதான் அவனோட அந்த பொருட்கள் பேசத்தை உணர முடியும். நாமளும் அதே மாதிரி ஆன்மாவோட அம்மாவோட ஐக்கியமாக ஒரு ஒரு பொருள்கள் பேசுறதையும் அந்த காலத்துல சொல்லுவாங்க. மரங்கள்லாம் பேசுறத கூட ஞானிகள்லாம் உணர்வாங்களாம். மரங்கள் பேசுறத கூட நம்ம மரம் தானே 5 அறிவு படிச்சுதான் அது பேசுறதை எப்படி உணர முடியும்? அந்த மரத்தை கொண்டுதான் டேபிள் செய்யப்படுறாங்க. ஒரு 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 ஆன்மா உலகத்துல எங்க பார்த்தாலும் இருக்குதுங்களா. மேகத்துல உலகம் இல்லாத ஆன்மா இல்லாத இடமே கிடையாது. எந்த பொருள்ல எந்த இடத்துல ஆன்மா இருக்குது நமக்கே தெரியாது. அதனால நம்ம சுத்தி என்னுக்காக ஆன்மா இருக்கிறதுனால்தான் நாமளும் பரிசுத்தமாக ஆத்மா இருந்தா நம்ம எல்லா பொருட்களையும் எல்லா இறைவனும் தூணிலையும் இருப்பான் இறைவன் துரும்பிலையும் இருப்பான். அப்ப தூண் துரும்பெல்லாம் என்னது? அதுவும் அசையாத பொருட்கள் தானே. அதை கூட கடவுள் இருக்கிறதா என்ன? அதுலயும் ஆன்மா இருக்கிறதான்னு அர்த்தம். அதனால எல்லா பொருட்களையும் கடவுளா பாக்குற தன்மை எப்ப வரும்னா நாமளும் ஆன்மாவோட அம்மாவோட லயித்து பக்தி தொண்டு தர்மம் தியானம் பிடிச்சு அந்த முறையில நம்ம கடைபிடிச்சு பரிசுத்தமான நம்மளாலையும் அந்த கோயவன் பேசின மாதிரி அந்த பானையோட பேச்சை கேட்கிற மாதிரி நம்மளாலையும் எல்லாத்துலயும் உணர முடியும். அதனால எல்லாராலையும் யாராலையும் அம்மா எல்லாரையும் செல்லுபடி பண்ணத்துக்காக தான் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார். நாம இந்த முறைகளை கடைபிடிச்சு நாமளும் செல்லுபடி ஆக வேண்டும் என்று வேண்டி அனைவரும் அம்மாவுடைய பக்தி தொண்டு தர்மம் கடைபிடிச்சு நம்ம சொல்ற கதைகளை இந்த காதல வாங்கி காதல விடாம கதைகளை உள் வாங்கி வாழ்க்கையில கடைபிடிச்சோம்னா இது பெரிய நல்ல புண்ணிய பலன் நமக்கு சேரும் என்று கூறி கதையை கேட்டவங்க அனைவருக்கும் நன்றி கூறி அனைவரும் கமெண்ட்ஸ்ல உங்களுடைய எண்ணங்களை தெரியப்படுத்துங்க. பிள்ளைங்க எல்லாம் தொடர்ந்து கிறிஸ்டியானலை பார்த்து உங்களுடைய விருப்பங்கள் என்னவோ அதுல தெரியப்படுத்தி கிறிஸ்டியானல் மத்த பிள்ளைங்களும் ஊக்குவிக்கணும். தெரியுதுங்களா? அனைவரும் வாழ்க வளமுடன். இன்னொரு நாள் அடுத்த கதையோடு சந்திப்போமா? ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம்.